அரை நோட்டம், சிந்தை, பெருமூச்சு அறியா சுரமூட்டம் எல்லாம் துரத்தல், உரைத்தோற்றா மான மௌனம், விகலம், மறவை, சாவு ஆன இவை 10ம் அவத்தை. 10 விதமான குணங்கள் இந்த உடல் சார்ந்து யோகத்திலே பயணிக்கக்கூடியவர்களுக்கான அவத்தைகள், அதாவது துன்பங்கள் என்று குறிப்பிடுகிறார். பொதுவாக புலன்கள் வழியாக மனம் சலித்து ஜீவசக்தியாகிய வாயு சலிக்கும் போது நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த உலகியல் சார்ந்த எல்லாமே அவத்தைகள், அவஸ்தைகள் என்றே ஞானிகளால் குறிக்கப்படுகின்றன. ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களும் இதையேதான் குறித்திருந்தார்கள். தன்னுடைய வள்ளல் இதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அரை நோட்டம், இந்த உலகிலே பாதி மனமும் யோக வாழ்க்கையிலே பாதி மனமுமாக பயணிக்கக்கூடிய நிலை. சிந்தை, சதா காலமும் எதையாவது சிந்தித்து கொண்டே இருத்தல். வெற்றியோ தோல்வியோ ஏற்படும் போது நம்மையும் அறியாமல் ஏற்படக்கூடிய பெருமூச்சு. ஒரு வகையான தேக வெப்பம், கதகதப்பு. வேண்டும் என்று கருதுவது, சற்றைக்கெல்லாம் வேண்டாம் என்று அதை துறந்துவிட நினைப்பது. பேசுவோமா வேண்டாமா என்கிற தயக்கம். எதை பேசுவது என்பதிலே குழப்பம். அதன் பிறகு ஒரு வகையான மௌனம். மனம் சலனப்படுவது, மறுபடியும் ஸ்திரப்படுவது. இந்த உலகியல் சார்ந்த விடயங்களை மறந்துவிட முனைவது. மறுபடியும் பற்பல நினைவுகள் வந்து வாட்டி எடுப்பது. இறுதியிலே சாவு. இப்படியாக 10 வகையான அவத்தைகளை மனிதன் சந்திக்கிறான்.